ஹலோ ஹலோ. ஹாய் ஹாய் ஹாய். எத்தனாவது? மூணாவது எபிசோட். அது மூணா நாலா? மூணு தான் நினைக்கிறேன். மூணாவது எபிசோட். அஞ்சாவது நாலாவது கெஸ்ட் ஆனா. இந்த வாட்டி காலேஜோட ஒரு பெரிய ஃபேமஸான பர்சன் எஸ் பாலசூர்யா ஆகிய நந்தா இருக்காங்க. நந்தா, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் 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 கௌதம், ஹாய் எவ்ரிவன். நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கும் தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல பேசி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். மேலேயே இருக்கும். கடைசியா ஜீவா மேரேஜ்ல பார்த்ததுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் மீட்டும் பண்ணல, யாரும் பேசவும் நினைக்கல, பேசவும் இல்லை, அப்படியே விட்டோம் நம்ம. ஓகே, கடைசியா எப்படி கனெக்ட் ஆனமோ அப்படி கனெக்ட் ஆயிருக்கும் இந்த பாட்காஸ்ட் வழியாவே. வெரி குட். சரி, நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிப்போம். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? உன் ஃபேமிலியை பத்தி சொல்லு. எந்த ஊர்ல இருக்க, எங்க இருக்க? ஒரு பேசுவோம். ஆக்சுவலா சென்னையில தான் இருக்கேன். சென்னையில தான் போட்டு என்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே சென்னை தான். ஸோ இனிஷியலாக காலேஜ் முடிச்ச பிறகு ஐடிஏ எப்படியோ அதுக்குள்ள பிடிக்காம உள்ள வந்து பிடிக்காம எதையும் படிச்சு ஃபைனலி அது ஏதோ டிகிரின்னு ஒன்று வாங்கியாச்சு. ஸோ அது முடிச்ச பிறகு ஒரு என்ன சொல்றது, ஐடிலேயே டொமைன்லேயே போகலான்னு நிறைய ட்ரை பண்ணி கடைசியா அதுலேயே ஒரு 3 வருஷம் போயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது எனக்கு செட் ஆகாது. ஸோ வேலைக்கே ஆகாது, அது மாதிரி ஆச்சு. அதுக்கு பிறகு கேம் அவுட் ஆஃப் இட். அப்புறம் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் எனக்கு சரியா வரும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன் பிட்வீன்ல கல்யாணம் வேற எனக்கு 2015. ஸோ அது ஆன பிறகு ஒய்ஃப் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா, இந்த விஷயத்துல கைட் பண்ணான்னு சொல்லலாம் கரெக்டா. ஸோ தாட் ஆஃப் நீங்க உங்களுடைய கப் ஆஃப் டீ இது இல்லை ப்ரோ, வேற எங்கேயாவது நீங்க ட்ரை பண்ண வேண்டிய இடம் வேற. ஸோ அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட்குள்ள போனேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல மேனேஜ்மெண்ட்ல உள்ள போனேன். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா போனேன், பரவாயில்ல. ஸோ தென் கொஞ்சம் கொஞ்சமா ரீஜனல் மேனேஜர், டெரிட்டோரியல் போயிட்டு ப்ரமோட் ஆனேன். தென் இப்போ ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ்க்கு நானே ஏஜென்சி ஒன்று எடுத்து சவுத் சென்னையில் 2 அவுட்லெட் வச்சிருக்கேன். ஸோ ஐம் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ் அண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. ஓ வா, சூப்பர். ஓகே, உங்க வீட்டுக்கு இப்ப யாராவது கேட்கறவங்க, உங்க வீட்டுக்கு ரெனோவேஷன் வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பாலசூர்யாவை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பர். அது உங்க உன் கரியருக்குன்ட்டா நீ அட்லீஸ்ட் நீ நினைச்ச மாதிரி நடந்துச்சு. எல்லாரும் லைக் என்ன சொல்றது, லைக் காலேஜ் விட்டு வெளியே வந்தோன்னே ஐடி தான் இல்லாம லைக் அவங்க கரெக்டா போக வேண்டிய ஃபீல்ட்ல கரெக்டா போயிருக்கா நீ. அதனால வெரி குட் திங். சூப்பர். உன் ஃபேமிலி பத்தி மாதிரி பிசிக்ஸ் சார் சொல்ற மாதிரி இட் வாஸ் லேட் பட் நாட் டூ லேட் அப்படின்றியா? சூப்பர் சூப்பர். உன்னோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லு. என்னெல்லாம் கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன? ஃபேமிலி எனக்கு 2015ல கல்யாணம் ஆச்சு. ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு வந்திருந்தாங்க. ஹரிகார்த்திக், முகுந்தன், என்னுடைய டியரர்ஸ் அண்ட் எல்லாருமே ஆல்மோஸ்ட், அண்ட் அபி ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டு. அது மாதிரி எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் க்ரௌட் வந்திருந்தாங்க காலேஜ். ஸோ 2015ல கல்யாணம் ஆச்சு. அதுக்கு பிறகு எனக்கு 2 குழந்தைங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து ஷீ 7 years old அண்ட் இன்னொரு குழந்தை 2 years old. ரெண்டுமே பொண்ணுங்க தான். ஸோ ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியா தனியா ஒரு ஃபிளாட்ல, ஓன் ஃபிளாட்ல இருக்கேன். அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் ஃபைன். பெரியவ செகண்ட் படிக்கிறா. ரெண்டாவது குழந்தை டாட்லர், 2 years தான். சூப்பர் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். லைஃப்லயும் நல்லா லைக் செம்ம செட்டில் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி குட் வெரி குட். ஓகே, நம்ம குதிச்சிடலாம் டைரக்டா நம்ம காலேஜ் பயணங்களுக்கு. ஆர்இசின்ற காலேஜ் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ அதுக்குள்ள எப்படி சேர்ந்த? இந்த ஜேர்னி சொல்லு. ஆர்இசி வந்து ஆக்சுவலா நான் வந்து வேலம்மாள் தான் என்னுடைய ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சேன். வேலம்மாள் மகப்பேர்ல தான் படித்தேன். ஸோ அங்கே முடிச்ச பிறகு திருப்பி வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜே போகிற பிளான்ல தான் ஆக்சுவலாக இருந்தேன் இனிஷியல் ஃபர்ஸ்ட். ஸோ என்னுடைய மேனேஜ்மெண்ட்டு, கரஸ்பாண்டன்ட்டு எல்லாருமே வந்து எனக்கு
சீட்டும் வித்தவுட் கேபிடேஷன் மேனேஜ்மெண்ட் போட்டாலே they were ready to provide கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணாத யுக்கம் நான் கொடுக்குற சீட்டுன்ற லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் விசிட் பண்ண போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா they were ready to give me mechanical or triple. ஆனா அந்த டைம்ல வந்து ஐடிஆ சிஎஸ்சி எடுத்தாதான் இன்ஜினியரிங்ன்ற ஒரு லெவலுக்கு இருக்குது. சோ அது எடுக்கலன்னா பெரிய ஏதோ மான நஷ்டம் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நடிச்சா ஹீரோ தாங்க நடிப்பேன் அந்த மாதிரி. நடிச்சா ஹீரோ தாங்க அப்படி இருந்துச்சு. சோ அதனால எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இல்ல பரவாயில்ல நம்ம வேற எங்கேயாவது இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தென் வெண்ட் பனிமலர். பனிமலர்லயும் அந்த வெயிட்டிங்ல இருந்தது. ஆக்சுவலா எங்க அப்பா என்ன ப்ராப்ளம்னா கவுன்சிலிங் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும், ரொம்ப சீக்கிரமே முடிச்சிடணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் பரவாயில்ல முடிச்சிடணும், அப்புறம் சீட் கிடைக்காம போயிடுச்சுன்னா ஐடி கிடைக்காம போயிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு டீசன்ட் கட் ஆஃப் இருந்தாலும் அவர் அந்த ஐடியாலே இருந்தாரு. ரிசல்ட் நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, ரிசல்ட் வந்த அன்னைக்கே நான் ஆர்இசில அட்மிஷன் ஆனேன். அன்னைக்குதான் எனக்கு 12th ரிசல்ட் வந்துட்டேன். ஸோ அன்னைக்கே எனக்கு ஆர்இசில அட்மிஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 3, அதாவது மதியம் 11 மணி 12:30 மணி வாக்குல ரிசல்ட்ஸ் வருது. 3:30 மணிக்கு நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன் ஆனேன். இப்படிதான் நடந்தது. கூட்டிட்டு போய் அதான் ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் அப்பாவோட ஃப்ரெண்டோடைய டாட்டர் அங்க படிச்சுட்டு இருந்தோம். அவங்க மூலமா தான் ஆர்இசி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு ஓடி வந்துடலான்னு தான் போனேன் நான் ஆக்சுவலா. பட் அங்க போனோம்னா பார்த்தா என் சிஸ்டர் என் கூட வந்திருந்தாங்க, எல்டர் சிஸ்டர். அவங்களுடைய ப்ரொஃபஸர் தான் வந்து சம்பத்குமார் ஏஓ, எம்பிஏல அவங்களுக்கு ப்ரொஃபஸரா இருந்தவர். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு சேர்த்தா இங்கதான் ஆச்சுட்டு அவ்வளவு நிற்கவும். ஸோ ஃபைனலி அன்னைக்கே செக் கொடுத்து அன்னைக்கே ஃபீஸ் கட்டி அன்னைக்கே ஜாயின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐ ஜாயின் ஆர்இசி. என்ஜினியரிங்கே சேரக்கூடாதுன்னு இருந்தேன். ஸோ அது ஃபைனலா எங்கெங்கயோ போய் எப்படியோ என்னுடைய ஐடியா வந்து லோயலால பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. என்னுடைய திங்கிங்லாம் வந்து சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் அப்படி போகணுன்றதா இருந்துச்சு. என்னுடைய திங்கிங் அப்படிதான் இருந்தது. அட்லீஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாவது எடுத்து லயோலாவில் போயிடணும். பட் அந்த டைம்ல தான் சொல்றேன், இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, அப்போ அந்த அளவுக்கு தெளிவு எனக்கு இல்லையோ முடியல. ஸோ அதனால பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டுட்டு கேம் அப்படி இப்படி போய் இப்போ எப்படி வந்து எங்க நிக்கிறோம். நீ ஆக்சுவலி காலேஜ் முன்னாடி வந்து பாத்திருக்கேன் நீ சேர்றதுக்கு முன்னாடி இல்ல ஃபர்ஸ்ட் நீ நேரா அதான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க நியூஆப்டி ரோட்ல இருந்தது நம்ம ஆர்இசி ஆபீஸ் அங்க இருக்கு. இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு. கில்பார்க்ல தான் என்னோட வீடும் இருந்தது அப்போ. சோ நான் வந்து பக்கத்துல இருந்ததுனால முதல்ல அங்கதான் போனேன். அங்கேயே அவங்க அட்மிஷன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி பண்ணிடுறேன் கொண்டு வர்றேன்னாங்க. நான் சரி நம்ம போய் காலேஜ் பாக்கணும்னு சும்மா ஒரு பிட்ட போட்டாங்க. பாத்துட்டு தான் முடிவு பண்ணோம் எவ்வளவு தூரம் இருக்கு என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு சரிம்மா பாக்கலாம்னு சொல்லி, இல்லைன்னா எங்க அப்பா என்ன அங்கேயே ஜாயின் பண்ணி விட்டு சரின்னு சொல்லிட்டு நானு என் சிஸ்டர் என் அப்பா 3 பேரும் தான் போனோம். திருப்பி இங்க இருந்து டுவர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் போகும்போதே நான் சொல்றேன், ஐயோ இது எங்கேயோ காட்டுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரீசன் சொல்லி இந்த காலேஜ் அவாய்ட் பண்றாங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், பஸ் எல்லாம் ஓட்டையா இருக்கு அப்படி இப்படின்ட்டு எதுவுமே இதுவாகல. சரி ஃபைனலி ஆர்இசி போயிடுச்சு. இன்னொரு ரீசன் வந்து நீ ஒன்ஸ் பனிமலர் காலேஜ் பார்த்துட்டு மத்த எந்த காலேஜ் பார்த்தாலும் ஒரு கம்பேர் பண்ற மாதிரி ஆயிரும்ல, அது ஒரு பார்க்கவே பயங்கரமா இருக்கும். மைட் பி நான் பனிமலரும் போனேன். ஆக்சுவலா பனிமலர் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களும் இதேதான், வேலம்மாள் என்ன ஒரு இது வந்ததோ அதேதான். பட் அடிஷ்னலா அவங்க ஆட்டோமொபைல் சொன்னாங்க. 3 சொன்னாங்க, ஆட்டோமொபைல், இசி ஐ மீன் ட்ரிபிள் ஆர் மெக்கானிக். இது 3 நான் உடனே கொடுத்துடுறேன், சிஎஸ்சி ஆர் ஐடி ஆர் இசின்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த ரீசன் எங்க அப்பாவுடைய பேஷன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருந்ததுனால ஸோ அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியல. ஸோ இது என்ன பனிமலருக்கு எதுவும் பெரிய தூரம் இல்லையா, நடுவில் குயின்ஸ்லாண்ட் இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அட்மிஷன் போட்டாச்சு. சரி ஆர்இசியும் வந்தாச்சு. என்ன சொல்றேங்க, அன்னைக்கு ரிசல்ட்ஸ் அன்னைக்கே என்ஜினியர் நந்தகுமார் பிஇ அப்படின்ற மாதிரி அன்னைக்கே சுத்திட்டாங்க. எப்படியோ கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல போகும்போது எனக்கு ஒரு மூமெண்ட் ஞாபகம் இருக்கு. அது லைக் எனக்கு தான் ஆச்சா இல்ல எல்லாரும் கஷ்டம் தெரியல. நீ காலேஜ்ல வந்தோடனே அந்த வசூல் ராஜா படம் மாதிரி நீ ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னு நினைச்சேன் உள்ள வந்தோடனே. இல்ல சத்தியமா எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு.
ஏன்னா நான் வந்து கண்டிப்பா எனக்கு அப்படிதான் ஒரு ரெஸ்பான்ஸ் வரப்போதும் நினைச்சிட்டே பயந்துட்டே தான் நான் வந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா நீ கிளீன் ஷேவ் பண்ணிட்டு மீசையெல்லாம் லைக் நல்லா ட்ரிம் பண்ணிட்டு. ஆமா, எனக்கு அந்த டைம்ல வந்து வேட்டையாடு விளையாடு படம் பார்த்துட்டு ரொம்ப கிரேஸ். ஸோ அந்த இறக்குன மீசை தான் வைப்பேன் இப்ப வரைக்கும் வச்சுக்கோ. அதுல வந்து அந்த டைம்ல இப்போ கமலஹாசனை பார்த்துருந்தா தலையில அடிச்சுட்டு இருப்பேன். எனக்கு அந்த டைம்ல ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அது நானு அதை வச்சுட்டு வேற ரொம்ப மெச்சூர்டா தெரியுறேன். நான் அந்த ஃப்ரெஷர்ஸ் டே கிரௌட்லயே உட்காந்துட்டு இருக்கும்போது ஐயோ நம்ம தான் ரொம்ப மோதுவா தெரியும், ஒரு மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கு ஃபேஸ்ல, எல்லாம் சின்ன சின்ன பசங்க மாதிரி தெரியுறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். அதுவும் நல்லா டக்கிங் வேற பண்ணிட்டு ஃபுல் ஃபார்மல்ஸ்ல என்ன கன்ஃபார்மா உள்ள போகும்போது பசங்க எழுந்து நிக்க போறாங்க, அசிங்கப்பட போறோம் நினைச்சுட்டே தான் நான் வந்தேன். ஃப்ரெஷர்ஸ் டே முடிச்சுட்டு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போனாங்க, கூட்டிட்டு போனாங்க. அங்க ரேவதி மேம் தான் நம்மள அட்ரஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரேவதி மேம் தான் நம்மள அட்ரஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்ப ஹெச்ஓடி போடல, அவங்கதான் ஒரு மாதிரி ஆக்டிங் ஹெச்ஓடி மாதிரி இருந்தாங்க ரேவதி மேம். அப்போ அவங்கதான் நம்மள அட்ரஸ் பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்பயும் நான் பின்னாடி நிக்கிறேன். யார் முகமும் நான் கவனிக்கவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டேன். அதுக்கு பிறகும் நான் கிளாஸ்க்கு லாஸ்டா தான் போனேன். நான் என்னோட பிளான் என்னன்னா சீக்கிரம் போயிடலாம், அவங்க முன்னாடி போய் உட்காந்துட்டோம்னா இந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணலாம். ஆனா கிளாஸ் தேடிட்டு நான் போறதுக்குள்ள எல்லாரும் கிளாஸ்ல அசம்பிள் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் கிளாஸ்ல ஒரு ஃபுல் கிரௌட் உட்காந்துட்டு இருக்கும் போது நான் உள்ள நுழைஞ்சேன். ஆனா தேவாதிரமா அப்படி யாரும் எந்திரிச்சு நிக்கல. நான் அப்படி பயந்துகிட்டே தான், ஆனா உண்மையிலேயே அப்படி பயந்துட்டு தான் உள்ள வந்தேன் சீரியஸா. ஆல்சோ ஐ திங்க் அனந்த கிருஷ்ணனுக்கும் அதே மாதிரி மொமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவண்டி கேட்போம் பேசும்போது. சூப்பர். சோ நீ ஃபர்ஸ்ட் டே அந்த கிளாஸ்க்குள்ள வரும்போது உனக்கு என்ன இருந்துச்சு, உனக்கு என்ன தாட் இருந்துச்சு? உன் ஃபர்ஸ்ட் நீ எப்படி எந்த பெஞ்ச்ல நீ அங்க உட்காரணும்னு எப்படி போய் உட்கார்ந்த, எங்க உட்கார்ந்த? நான் போகும்போதே கிளாஸ் ரூம் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஹவுஸ் தான், எல்லாமே உட்காந்து அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் போகும்போது இங்க வந்து லாஸ்ட் பெஞ்சாடா, ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லாஸ்ட் பெஞ்ச் தான். சரி இங்க வந்து அட்லீஸ்ட் செகண்ட் லாஸ்ட் பெஞ்ச்லாவது உட்காரலாம்னு நினைச்சேன். ஆனா அங்க போனா லாஸ்ட் பெஞ்ச் தான். நான் உள்ள போகும்போது ஜீவா தான் வழி விட்டு உட்காருங்க பாஸ் அப்படின்னு. அந்த டைம்ல ஜீவா தான் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போதே அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். அதுக்கு பிறகு கௌதம் ராஜ் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தான். ஸோ நாங்க 3 பேர் தான் அந்த பெஞ்ச்ல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பெஞ்ச் தான். உள்ள போகும்போது அதான் ஒரு பயம் இருந்தது. அதான் திரும்பவும் சொல்றேன் இல்லையா, நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கோர்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், நமக்கு வராத ஒரு விஷயம், என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் நீங்க போன எபிசோட்ஸ்ல எல்லாம் சொன்னதுதான், அந்த நம்ம கிளாஸோட என்விரான்மெண்ட் அண்ட் அட்மாஸ்பியர் என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுச்சுன்னு. எல்லாருமே ஒரு நல்ல வைப் இருக்குது இந்த கிளாஸ் ரூம் உள்ள. என்னுடைய பார்ட்னர் என் கூட உட்கார்ந்துருந்தவங்கன்னு இல்ல, என்டையர் கிளாஸே சொல்றேன். அது ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப் கிரியேட் பண்ணுச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 டேஸ்ல போயிட்டாங்க. உள்ள நுழையும் போது பயங்கர பயம், இந்த ஒரு சில்லியான ஒரு பயம், அண்ட் எனக்கு இந்த கோர்ஸை பத்தின பயம் கண்டிப்பா இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே. சோ நீ ஃபர்ஸ்ட் வந்து ஜீவாவை தான் மீட் பண்ண அப்படின்னா, ஜீவா அதுக்கப்புறம் கௌதம் ராஜ் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல எப்படி கனெக்ட் ஆனீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் நீங்க எல்லாம் பேசுனீங்க, இப்படிலாம் கனெக்ட் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நானும் ஜீவாவும் ரொம்ப பேசிக்கவே இல்லை ஆக்சுவலா சொல்லணும். ஜீவா தான் சொல்றேன், பாதி நேரம் அந்த தூக்கம் மூட்டியே இருப்பான், ரொம்ப சொல்றாரு. இப்போ ஒரு அளவுக்கு அனாவசியமா எந்த பேசவே மாட்டான். ஒரு இதுவா தானா மிங்கில அவர் இதெல்லாம் வந்துட்டு இருக்காது. ரொம்ப நம்மளா வாயில வந்து பேசினாதான் பேசணும். பட் அந்த பீரியட்ல நாங்க ஒரு ராணி மேம் தான் நம்மளுடைய கிளாஸ் இன்சார்ஜ் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ஆமா, அந்த யார் அந்த ராணி மேம் எல்லாரும் சொன்னீங்க, சத்தியமா ஸ்ட்ரைக் ஷார்ட்டா இருப்பாங்க, ஃபேஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஷார்ட்டா இருப்பாங்க. அவங்கதான் குரல் ஆனா நல்ல கணீர்னு இருக்கும். அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணாங்க, நான் தான் உங்களோட கிளாஸ் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு. அவங்க எந்த சப்ஜெக்டும் ஹேண்டில் பண்ணல, ஆனா அவங்கதான் கிளாஸ் இன்சார்ஜ். அப்படிதான் இருந்தது. ஸோ உள்ள இது பண்ணும்பொழுது அந்த கிளாஸ் முடிச்சுட்டு உடனே லஞ்ச் பிரேக் மாதிரி இருந்துச்சு. கேன்டீனை நோக்கி நடந்து போகும்போது தான் கௌதம் ராஜ் வந்து என்கிட்ட பேசினேன். என்னன்னு, இந்த மாதிரி அவனுக்கும் அதே ப்ராப்ளம். ஸோ நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவனும் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்கல்ல. ஸோ அதனால வந்து
யாருக்கும் பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வரல. பாஸ் உங்ககிட்ட பேசலாமா, நான் கௌதம் ராஜ் ஃப்ரம் திருச்சி அப்படின்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்க கூட பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் இன்ஜினியரிங்ல எல்லாம் நான் ரொம்ப மட்டிங்க, எனக்கு ஒன்றும் வராதுங்க, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா படிக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது அப்படின்னு. அதான் சொன்னேன், சத்தியமா நீங்க ராங் கால்குலேஷன் பண்ணிருக்கீங்க, சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நானே பிடிக்காம தான் இந்த சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணி. கிட்டத்தட்ட இந்த டான் படத்துல வர இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். நீ எதுக்கு இந்த காலேஜுக்கு வந்திருக்க, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேன், இந்த காலேஜ்ல சாப்பாடு நல்லா இருக்குமா. உண்மையிலேயே நாங்க எல்லாருமே வந்து அப்படிதான் இன்ட்ரோ ஆயிக்கிட்டோம். அதுக்கு கௌதம் ராஜ் கிட்ட தான் நிறைய பேச ஆரம்பிச்சாரு. நல்ல ஒரு ரேப் இருந்தது, எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் வரைக்கும் ஒரு நல்ல ரேப் இருந்தது, எக்ஸப்ட் லாஸ்ட் அந்த ஒரு ஃபைனல் செமஸ்டர் கிட்ட வரைக்கும்னு சொன்னேன். அது வரைக்கும் அவனுக்கும் இருந்த எனக்கும் இருந்த ரேப்போ வாஸ் ரியலி வண்டர்ஃபுல்னா சொன்னேன். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்டு. ஸோ அந்த இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரெஷர்ஸ் டே அன்னில இருந்தே ஒரு நல்ல ஒரு இது இருந்தது, எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, நல்லா பேச ஆரம்பிச்சோம். அப்புறமா தான் ஜீவா ஸ்டார்ட், நாங்க பேசிக்கிறது பார்த்து தான் ஜீவா ஸ்டார்ட் ஆனா. அப்புறம் கிருபாகர் அதுக்குள்ள கிருபாகர் ஜாயின் ஆனா, கௌதமன் அவன் வந்து ஜாயின் ஆனான். அதுக்கப்புறம் தான் அந்த சுந்தரேஸ்வரன் வந்து ஐவர் கேங்னே சொன்னார். 5 பேர் ஐவர் 5 பேர் ஐவர் கேங், அந்த ஐவர் கேங் அப்படியே இருந்துரு அப்படின்னு வரும். அந்த அந்த அதாவது நானு கௌதம்ராஜ் ஜீவா லாஸ்ட் பெஞ்ச்ல இருப்போம். ஃப்ரண்ட்ல வந்து ரைட் சைட்ல அந்த கார்னர்ல கிருபாகர், நடுவுல கௌதமன் இருப்பான். இந்த பக்கம் யாருன்னு எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, நீயா வேற யாராவது யாரோ ஒருத்தர் இந்த. ஆனா அந்த கரெக்டா அந்த 5 பேரை மார்க் பண்ணி தான் ஐவர் கேங் அப்படின்னு. உனக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் 2 மாசமோ உனக்கு முன்னாடி பெஞ்ச்ல வந்து நானு ஜெகன் கௌதமன் தான் உட்கார்ந்தோம். எனக்கு அதான் எதுவும் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மாசம் நினைக்கிறேன். எனக்கும் லைக் அந்த டைம்ல நல்லா என்ன சொல்றது, அப்ப நான் ஷேவ் பண்ணியோ லைக் ட்ரிம் பண்ணியோ பழக்கம் எல்லாம் இல்லை. எனக்கும் அந்த டைம்ல லைக் சம பெரிய மீசை, புஷியான மீசை எல்லாம் இருந்துச்சு. என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, நான் அதை போடுறேன் அந்த வீடியோல. வேணா நம்ம 2 பேரும் நிப்போம், டை கட்டிட்டு நிப்போம், அந்த போட்டோ தேடி பார்த்து இந்த வீடியோக்கு கம்ப்ளைண்டா போடுவோம். இல்ல இருக்கு என்கிட்ட Facebookலயே இருக்குன்னு நினைக்கிறேன். திருடிக்கிறேன்.